ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம். சோம்பேறி சிக்கன், காலவரில் சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சீக்கிரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு 3 தக்காளி போதும். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் தேவையோ தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்க செஞ்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய் போதும். சோம்பும் வரமிளகாவும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ, சமையல் வீடியோ, ஃபுல் வீடியோ வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. நல்லா கலந்துட்டு உப்பு, தண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் விசில் போட்டுக்கலாம். இப்போ தான் கொத்தமல்லி நம்ம தூவணும். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 5 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 5 விசில் வந்தோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க.